சார் வணக்கம் சார். ஷாம் கலெக்ஷன் வீடியோல இது வந்து 3வது வீடியோ. இது வந்து தருமபுரி சென்னை துணி கடை போட்டிருந்தாங்க தருமபுரி ஊர்ல. அந்த இடத்துல இந்த நோட்டுங்க கட்டுங்க நான் 5 நாள் ஸ்டால் போட்டதுனால கிடைச்சிற காயின்ஸு உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி கிளீன் பண்ணாம எப்படி கிடைச்சிருக்கோ அதே கண்டிஷனு உங்களுக்கு நோட்டுங்களை காட்டிட்டு இருக்கிறேன். இப்போ அடுத்தது இதுவும் சில்வர் காயின்ஸுங்க. இதெல்லாம் எனக்கு இந்த 5 நாள்ல எங்களுக்கு கிடைச்சது. கண்டிஷன் கிளீனே நான் பண்ணல. ஏன்னா சிலர் காயின்ஸ் கிளீன் பண்ணி கொடுங்க சார் அப்படின்றாங்க. சிலர் எனக்கு ஒரிஜினாலிட்டி என்னன்னா சொல்லுங்க சார் அப்படின்றாங்க. அவங்களுக்காக கிளீன் பண்ணவங்களுக்கு தேவை இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஒரிஜினாலிட்டி காயின்ஸ் வேணுமா கூட வாங்கிக்கலாம். இது எனக்கு வந்த கண்டிஷன்லயே உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். வீடியோ முழுசா பாருங்க. அப்பதான் எந்தெந்த காயின்ஸ் என்ன விலைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தானா இந்த காயின்ஸையும் நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு கிளியரா இந்த வருஷமும் மின்ட்டு கண்டிஷன் எல்லாம் காட்டிடுறேன். இது வந்து ஜார்ஜ் 5th காயின். ஒன்னு கிளீன் பண்ணா இதெல்லாம் வந்துடும். ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்குது. இந்த கண்டிஷன்ல இது வந்து 11.5 கிராம் வெள்ளி வரும். வருஷம் வந்து 1920. இந்த காயின்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிஷன் பாத்துக்குங்க. இது உங்களுக்கு இந்த கண்டிஷன்ல வேணும்னா 1500 கொடுத்துருக்கிறேன். அடுத்தது இது விக்டோரியா மகாராணி காயின்ஸ். 1893 ₹1. இதுவும் அதே மாதிரி 11.5 கிராம் பெரிய காயின்ஸ் தான். இதுவும் ஒரிஜினல் கண்டிஷன்லயே உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இதுவும் அதே ரேட்டு கொடுத்துருக்கிறேன், 1500. சார் ஜார்ஜ் 6th 6வது மன்னர் சில்வர் காயின்ஸ். இதுவும் அதே மாதிரி ஆப் சில்வர் காயின் 1943. கண்டிஷன் பார்த்துக்குங்க. இது உங்களுக்கு 800 கொடுத்துருக்குறேங்க சார். இது 800 கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் நான் கிளீன் பண்ணி போட்டுனா என் கலெக்ஷன் வச்சுக்குவேன். எனக்கு வந்தது உங்களுக்கு போட்டிருக்கிறேன். தேவைப்பட்டுன்னு வாங்கிக்கலாம். இது வந்து 800 கொடுத்துருக்குறேன். இதுவும் 11.5 கிராம் எட்வர்டு 7 1903 வருஷம் காயின்ஸ். கண்டிஷன் பார்த்துக்குங்க. இதெல்லாம் அந்த மாதிரி அழுக்கப்பட்டது தான். நான் எதுவும் உங்களுக்கு டேமேஜ் பண்ணல. இருக்கிற கண்டிஷன்ல உங்களுக்கு காட்டுறேன். இதுவும் 1500 கொடுத்துருக்கிறேன். முழுசா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா கிளியரா தெரிஞ்சுங்க சார் என்னென்ன காயின்ஸ் நான் காட்டியிருப்பேன் என்னன்னு. இப்பதான் என்ன விலை சொல்லியிருக்கிறேன். முழுசா அந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா பிடிச்சிருந்தா அந்த காயின்ஸ் வாங்கிக்கோங்க. இதுவும் 1903 வருஷம் எட்வர்ட் 7 தான். காயின்ஸ் பாருங்க, கண்டிஷன் நல்லா இருக்குது. தேவைப்பட்டு வாங்கிக்கலாம். 1003ல 2 பீஸ் இருக்குது. எட்வர்டு 7 இது வந்து 1907 காயினும் நல்ல கண்டிஷன்ல இருக்குது. பாத்துக்குங்க. இதுவும் அதே பிரைஸ் 1500 கொடுத்துருக்கிறேன். இதுவும் எட்வர்ட் 7 எல்லாமே வெள்ளி காயின்ஸ். இதெல்லாம் 11.5 கிராம். இதுவும்
1907 வருஷ காயின்ஸ் தான். இதுவும் 1500 தான் கொடுத்துருக்கிறேன். சார் இது வந்து காந்தி 10 ரூபா காயின்ஸ் 1948 ஃபீல்ட்ல வந்து இது யூஸ் பண்ணாங்க. பெரி காயின்ஸ், அதாவது முழு சில்வரு, இது 15 கிராம் பக்கமா இருக்கும். வெள்ளிய 15 கிராம் இருக்கும். இன்னைக்கு நம்ம கடையில போய் கொடுத்தீங்கன்னா கூட நம்ம இந்த ரேட்டு வாங்கணும்னா 1500 ரூபா வெள்ளியே கணக்காகுது. 1500, 1110 ரூபான்னா கூட நம்மளுக்கு 1600 ரூபா பக்கம் வரும். கண்டிஷன் பாத்துக்குங்க. காந்தி கிளீன் பண்ணல, உங்களுக்கு பிடிச்சிருந்தானா வாங்கிக்கிங்க. இந்த கண்டிஷன்ல அதாவது வெள்ளி ரேட் என்னோட அதோட 100 ரூபா சேர்த்து கொடுத்து 1700 ரூபா கொடுத்துருக்கீங்க சார். கண்டிஷன் பாத்துக்குங்க. எனக்கு கிடைச்ச காயின்ஸ் அப்படியே உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். காந்தி 1 1700 கொடுத்துருக்கேன். இதுவும் அப்படிதாங்க சார். இதெல்லாம் நான் வந்தது கண்டிஷன் சூப்பரா இருக்குது. கண்டிஷனு இந்த காயின்ஸுக்கும் இந்த காயின்ஸுக்கும் வித்தியாசம் பாத்துங்க. இதெல்லாம் கருத்து போயிருக்குது, அவ்வளவுதான். கண்டிஷன் நல்ல கண்டிஷன்ல இருக்குது. இதுவும் அந்த பிரைஸ் தான் கொடுத்துருக்கிறேன். 1700 ரூபா தான் கொடுத்துருக்கிறேன். கண்டிஷன் பாத்துங்க. கருப்பா இருக்குது, அவ்வளவுதான். நீங்க கிளீன் பண்ணாலும் சரி, இல்ல உங்களுக்கு அப்படியே நீங்களே வச்சுக்கிட்டாலும் சரி, இருக்கிற மாதிரி கண்டிஷன்ல காட்டி இருக்கிறேன். இது 10 ரூபா காந்தியில 2 கிடைச்சது, அதுவும் ரேட்டு போட்டு. அடுத்தது ஒரு 3 காயின்ஸ், சின்ன காயின்ஸ் 2 1/4. இது வந்து 1/4 1894 விக்டோரியா மகாராணி காயின்ஸ் 1/4 ரூபி காயின்ஸ். இதுவும் சேல்ஸ் கொடுத்துருக்கிறேன். இது வந்து விக்டோரியா மகாராணி காயின்ஸ் தான். வருஷம் வந்து இது 2 1089 பாத்துக்குங்க. 1989 2 கண்டிஷன் பக்கா கண்டிஷன்ல இருக்குது. பாத்துக்குங்க. எழுத்து, ட்ரெஸ்ஸோட அந்த டிசைனு எல்லாமே காயின்ஸ், எந்த காயின்ஸ் அடிப்படாம நல்ல கண்டிஷன்ல இருக்குது. 1881 2 இது ஒண்ணு. அடுத்தது எட்வர்ட் 7 இதுவும் 2 1904 வருஷம். இதுவும் ஒரு பீஸ் கொடுத்துருக்கிறேன். இந்த 3 பீஸ், இது 3 பீஸ் 1500 ரூபா கொடுத்துருக்கிறேன். இந்த 3 பீஸும் 1500 ரூபா கொடுத்துருக்கிறேன். தேவைப்படும் வாங்கிக்கலாங்க சார். அதே மாதிரி இதுவும் அப்படிதான். காயின்ஸ் வந்த காயின்ஸ் கண்டிஷன் அப்படி இருக்க மாதிரி கொடுத்துருக்கிறேன். 1962 1 ரூபா காயின்ஸ். கண்டிஷன் நல்ல கண்டிஷன் இருக்குது. பாத்துக்குங்க. கிளீன் பண்ணல, இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறேன். இது ஒரு காயின் 1950. இதுவும் அதே மாதிரி கண்டிஷன் நல்லா இருக்குது. ஜூம் பண்ணி கூட பார்த்துடலாம். வந்த காயின் அப்படியே உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன். 1950 1962 இது 2 காயின்ஸும் 800 ரூபா கொடுத்துருக்கிறேன். ஒரு பீஸ் 400 ரூபா கணக்கு பண்ணி 800 ரூபா கொடுத்துருக்கிறேன். தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் சார். புக் பண்ணவங்களுக்கு அன்னைக்கே நான் அமௌண்ட் நீங்க கூகுள் பேல போட்டீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் அனுப்பிச்சுட்டா போதும். உங்களுக்கு வீடை தேடி நான் கொரியர்ல அனுப்பிச்சு விட்டுருவேன். இந்த காயின்ஸ் வர்ற மட்டும் எங்க பொறுப்பு தான். வந்து உங்களுக்கு சேர்ந்த அப்புறம் ஒரு ஃபோன் பண்ணி சார் எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க இன்ஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நாமளும் டென்ஷன் இல்லாம ஃப்ரீ ஆயிடுவோம். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க சார். தேங்க்யூ.